இந்தியாவின் முதல் தொழில் பள்ளி உருவாக்கப்பட்ட இடம். 1886 தொழிற்பள்ளி டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் அப்படின்ற பேரில் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இந்த டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் தான் இந்தியாவிலேயே தொடங்கப்பட்ட முதல் தொழிற்பயிற்சி கல்லூரி அப்படின்னு சொல்றாங்க. வள்ளல் செங்கல்வராய நாயக்கரின் பிரம்மாண்ட வாழ்க்கை பதிவுகள். மண் பேசும் சரித்திரம். சென்னை வேப்பேரியில் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளையும் வள்ளல் ஒருவரின் பிரம்மாண்ட வாழ்க்கையை பற்றிய பதிவுகளையும் சுமந்தபடி இருக்கிறது ஒரு கல்வி நிறுவனம். அதன் பெயர் வள்ளல் பேத்தேலி செங்கல்வராய நாயக்கர் பல் தொழில்நுட்ப கல்லூரி. கல்லூரிக்குள் நுழைந்ததும் செங்கல்வராய நாயக்கரின் திருவுருவச் சிலை காணப்படுகிறது. இந்த சிலையை 1963ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் திறந்து வைத்திருக்கிறார். ஆயிரத்து 886ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் தொழில்நுட்ப பள்ளி என்ற பெருமையோடு துவங்கப்பட்ட இந்த கல்வி நிறுவனம் பிற்பாடு பல் தொழில்நுட்ப பள்ளி மற்றும் கலை அறிவியல் கல்லூரி என்று விரிவடைந்து வருகிறது. இந்த கல்வி நிறுவனத்தின் பின்னணியில் இருக்கும் செங்கல்வராய நாயக்கர் யார் என்று தேடியபோது ஆச்சரியமான பல தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. 10/4/1829 பிறந்த செங்கல்வராய நாயக்கர் ஆங்கிலேய நிறுவனம் ஒன்றில் துபாஷி என்கிற மொழிபெயர்ப்பாளராக பணிபுரிந்திருக்கிறார். ஆங்கிலேயர்களுக்கு உள்ளூர் மொழி தெரிஞ்சவர்கள் அல்லது பன்மொழி தெரிஞ்சவர்கள் துபாஷியா வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறாங்க. அதனால் செங்கல்வராய நாயக்கர் பல மொழியில் அறிவு பெற்று இருந்ததுனால அந்த நிறுவனம் அவரை துபாஷியா பணியில் அமர்த்திருக்கிறாங்க. துபாஷியா சேர்ந்த பிறகு இவர் வந்து அந்த ஷாண்டன்கோ கம்பெனிக்காக பல மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருந்த பல ஊர்களுக்கும் இவர் வந்து பயணம் செஞ்சிருக்கிறார். அப்படி பயணம் படும்போது பல மாநிலங்களுக்கு செல்லும்போது அவர் நிறைய மொழிகளை வந்து கற்றுன்னு இருக்கிறாரு. நிறைய இலக்கிய புத்தகங்களை படிக்கிற பழக்கமும் அவருக்கு வந்து இருந்திருக்குது. தான் துபாஷியாக பணியாற்றிய நிறுவனத்தில் பங்குதாரராக இணையும் அளவுக்கு தனது தகுதியை உயர்த்தி கொண்ட செங்கல்வராய நாயக்கர் அவர்கள் 1857ஆம் ஆண்டு சென்னையில் பெரும் பஞ்சம் நிலவிய போது தான் குடியிருந்த பகுதிக்கு அருகில் கஞ்சித் தொட்டி அமைத்து ஏழைகளின் பசியை போக்கினார் என்கிற குறிப்பு கிடைக்கிறது. 1857 1866 இந்த காலங்களில் வந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்குது. சென்னையிலையும் இந்தியாவில் ஒரிசாவிலையும் மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்குது. அந்த பஞ்சத்தினப்போ வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் நோய்களுக்கும் பசி பட்டினியாலையும் வந்து இறந்துருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து செங்கல்வராய நாயக்கர் இங்கே சூளையில் அவருடைய வீட்டில் கஞ்சி தொட்டி திறந்து எந்நேரமும் 24 மணி நேரமும் கஞ்சியை ஊற்றி அந்த காலங்களில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை வந்து காப்பாற்றிருக்கிறாரு. இதே போல 1866ஆம் ஆண்டு ஒரிசா மாநிலம் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட போது சென்னையில் ஆளுநராக இருந்த நேப்பியர் அந்த பகுதி மக்களுக்கு உணவு, உடை போன்றவற்றை அனுப்பினார். அப்போது கொடை உள்ளத்தோடு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார் செங்கல்வராய நாயக்கர். இதனை பாராட்டி செங்கல்வராய நாயக்கருக்கு நேப்பியர் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். ஒரிசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்போ ஆங்கிலேயருடைய அந்த ஆளுநராக இருந்த லார்டு நேப்பியர் அவர் வந்து உதவி கேட்டப்போ இவர் இங்கிருந்து உணவுப் பொருள், மருந்து, உடைகள் இதெல்லாம் வந்து ஒரிசாவுக்கு இங்கிருந்து கப்பல் மூலமாக அனுப்பியிருக்கிறார். அதன் மூலமாக ஒரிசாவில் இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் பாராட்டி பிறகு உதகமண்டலத்திலிருந்து லார்டு நேப்பியர் வந்து ஒரு பாராட்டு கடிதத்தையும் செங்கல்வராய நாயக்கருக்கு கைப்படவே எழுதியிருக்கிறாரு. செங்கல்வராய நாயக்கர் அவர்கள் வாழ்ந்த பங்களா இருந்த இடமாக இதோ இந்த பள்ளி வளாகம் சொல்லப்படுகிறது. செங்கல்வராய நாயக்கரின் உயில் அல்லது விருப்ப ஆவணத்தின் அடிப்படையில் தற்போது இந்த இடம் அவரது பெயரில் பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. சென்னை சூளையில் ஜெனரல் காலின்ஸ் சாலையில் எண் 6 அடையாளமிட்ட பங்களாவில் செங்கல்வராய நாயக்கர் தனது குடும்ப
உறவுகளோடு வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த அந்த வீடு இன்றைக்கு தொடக்கப் பள்ளியாகவும் உயர்நிலைப் பள்ளியாகவும் நடுநிலைப் பள்ளியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு பின்னால் இருக்கிற இந்த காலி இடத்தில்தான் அவருடைய பங்களா வீடு அமைந்திருந்தது என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. அதே போல் இந்த இடங்களை சுற்றிலும் அந்த காலத்தில் மலர் தோட்டங்களும் குளங்களும் இருந்திருக்கிறது. அந்த வீடு இருந்த இடத்திற்கு பக்கத்தில் வேதாந்த வித்யா விலாச சபா அப்படின்ற பேரில் அவர் அமைச்சிருந்த அச்சுக்கூடம் இந்த இடத்துலேருந்து தான் செயல்பட்டுருக்கிறது. அந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கி காலப்போக்கில் அழிந்து இப்போ இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் செயல்படுற இடமா இருந்திருக்குது. இந்த இடத்துல தான் அவர் அவங்க குடும்ப உறுப்பினர்களோட இந்த பங்களாவில் தான் வாழ்ந்திருக்கிறாரு. இதை பற்றி அவர் தன்னுடைய உயிலையும் குறிப்பிட்டிருக்கிறார்.